சோஃபாதானே சும்மா தட்டி விட்டா தூசி ஓடுன்னு மட்டும் நினைக்காதீங்க. டாய்லெட்டை தாண்டி கிருமி, அதை ஒழிக்க இதுதான் வழி. வீட்டில் அனைவரும் தினசரி உட்காரும் முக்கியமான இடம்தான் சோஃபா. ஆனால் அந்த சோஃபாவை நாம் எப்போதாவது சுத்தம் செய்திருக்கிறோமா? பெரும்பாலானோர் அதை மட்டும் துடைக்கும் பழக்கம்தான் வைத்திருப்பார்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் சோஃபா நிம்மதிக்காக இருக்கலாம், ஆனால் அதற்குள்ளே கண்ணுக்கு தெரியாத டஸ்ட் மைட்ஸ், புழுக்கள், அழுக்கு கிருமிகள் வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கும். இவை அலர்ஜி, மூச்சு தொல்லை, சரும எரிச்சல் போன்ற பிரச்சனைகளை உருவாக்கும். அதனால் மாதத்திற்கு ஒரு முறை கிளீன் பண்ணுவது அவசியம். இல்லை என்றால் அந்த சோஃபாவை உங்கள் குடும்ப நலத்துக்கு ஆபத்தாக மாறலாம். இது தொடர்ந்து கூடும்போது நம் வீட்டிலேயே நம்மை பாதிக்கும் வகையில் ஆஸ்துமா, சுவாச கோளாறு, தோல் ஒவ்வாமை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கிறது. இதற்கு ஒரு எளிய வீட்டுக்கான தீர்வு இருக்கிறது. முதலில் உங்கள் சோஃபாவை ஒற்றுமையாக உலர்ந்ததும் அதில் சிறிதளவு உப்பை தூவி விடுங்கள். பிறகு ஒரு பாத்திரத்தில் சுமார் 1 லிட்டர் சுடு தண்ணீர் ஊற்றுங்கள். அதில் 2 ஸ்பூன் உப்பை சேர்க்கவும். இதனுடன் நீங்கள் வீட்டில் பயன்படுத்தும் எந்த ஒரு லிக்விட் டிட்டர்ஜென்ட்டும் 1 டீஸ்பூன் அளவு சேர்க்க வேண்டும். அதன் பிறகு 2 டீஸ்பூன் அளவு வெள்ளை வினிகர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடாவை சேர்த்து கலந்து நன்றாக கலந்து கொள்ளவும். இந்த தயாரான திரவத்தை ஒரு காலியான ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கொள்ளவும். பிறகு அந்த திரவத்தை சோஃபாவில் சிறிதளவாக ஸ்ப்ரே செய்து சுத்தமான துணியினால் மெதுவாக துடைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி துடைக்கும் போது அந்த துணியில் அதிக அளவிலான தூசு, கொழுப்பு மற்றும் பழைய படிந்த அழுக்குகள் வந்து சேரும். ஒரு முறை முழுக்க செய்த பிறகு சோஃபா குளிர்த்து மின்னும் வகையில் சுத்தமாகும். ஒருவேளை உங்கள் சோஃபாவை புதிதாக வாங்கியது போல் தெரிய வைக்க வேண்டும் என்றால் இந்த வழிமுறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த குறிப்பு எளிமையானதோடு பயனுள்ளதும், நம்மை தீமையாக தரக்கூடிய கிருமிகளை அகற்றி வீட்டில் இருக்கும் குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் அனைவருக்கும் பாதுகாப்பான சூழலை உருவாக்க இது உதவும். மேலும் புதிய சோஃபாவுக்காக செலவு செய்ய வேண்டிய நிலை கூட இருக்காது. இது போன்ற பயனுள்ள வீட்டு குறிப்புகளை தினசரி பயன்படுத்தினால் நாம் சுகமாகவும் நிதானமாகவும் வாழ முடியும்.